மதத்திலிருந்து உறுதியான தத்துவங்களையும் உண்மைகளையும் கற்றுக்கொள்கிறோம். மதத்தின் மூலம் பல வசதிகளை பெற்றுக்கொள்கிறோம். இது தவிர மதத்தை ஒரு விஞ்ஞானமாக ஆராய்ச்சிக்கு உரியதாக கொண்டால் அது மனித மனத்திற்கு கிடைக்கக்கூடிய உயர்ந்த சிறந்த ஆரோக்கியமான பயிற்சியாகவும் அமையும். எல்லையற்றதை அடைவதற்கான இந்த தேடல், அதை பற்றுவதற்கான இந்த போராட்டம், புலன்களின் கட்டுப்பாடுகளை கடந்து செல்வதற்கான இந்த முயற்சி, அதாவது ஜடத்திலிருந்து ஆன்மீக மனிதனை உருவாக்குவது போன்ற இந்த முயற்சி, எல்லையற்றதை நம்மோடு ஐக்கியப்படுத்திக் கொள்வதற்காக அல்லும் பகலும் நடக்கும் இந்த முயற்சிதான், இந்த போராட்டம்தான் மனிதன் செய்கின்ற போராட்டங்களிலெல்லாம் மிகவும் பெருமையானதும் சிறப்புமிக்கதும் ஆகும். உண்பதிலேயே சிலர் பேரானந்தம் அடைகிறார்கள். அவர்கள் அவ்வாறு ஆனந்தம் அடையக்கூடாது என்று சொல்ல நமக்கு உரிமை இல்லை. குறிப்பிட்ட சில பொருட்களை உடமையாக கொள்வதில் சிலர் மகிழ்ச்சி அடைகிறார்கள். அதையும் தடுக்க நமக்கு உரிமை இல்லை. அதேபோல் ஆன்மீக சிந்தனையில் மிக உயர்ந்த ஆனந்தம் காணும் மனிதனை தடுக்க மற்றவர்களுக்கும் உரிமை இல்லை. பரிணாம வளர்ச்சியில் ஓர் உயிர் எவ்வளவு கீழ்மட்டத்தில் உள்ளதோ அந்த அளவுக்கு அதிகம் அது புலன்களில் இன்பம் காணும். நாயையோ ஓநாயையோ போன்ற ஆர்வத்துடன் ஒரு சில மனிதர்களால் மட்டுமே உண்ண முடியும். நாய் அல்லது ஓநாயின் இன்பமெல்லாம் புலன்களை பற்றி கொண்டுள்ளது போல் தோன்றுகிறது. எல்லா நாடுகளிலுமே மனிதகுலத்தின் கீழ்ப்படிகளில் உள்ளவர்கள் புலன்களில்தான் இன்பம் காண்கிறார்கள். படித்தவர்களும் பண்பட்டவர்களும் சிந்தனை, தத்துவம், கலை, அறிவியல் இவற்றில் இன்பம் காண்கிறார்கள். ஆன்மீகம் இவை அனைத்தையும் விட உயர்ந்த நிலை. அது எல்லையற்றதானதால் அதன் நிலையும் மிகவும் உயர்ந்தது. அதை ரசிக்கத் தெரிந்தவர்களுக்கு அதில் கிடைக்கும் இன்பமும் மிக உயர்ந்தது. ஆகவே மனிதன் இன்பத்தை தேட வேண்டும் என்று பயன் கருதுவோர் கூறினால் அவர்களின் கொள்கைப்படி பார்த்தாலும் அவன் மத சிந்தனைகளை வளர்க்கவே வேண்டும். ஏனெனில் அதில்தான் மிக உயர்ந்த இன்பம் உள்ளது. ஆகவே மத ஆராய்ச்சி மிகவும் அவசியம் என்று எனக்கு தோன்றுகிறது. அதிலிருந்து கிடைக்கும் பலன்களை கொண்டு இந்த உண்மையை அறியலாம். மனித மனத்தை முன்னேற வைப்பதற்கான தூண்டு சக்திகளுள் மிகவும் சிறந்தது மதம். ஆன்மீகம் நமக்கு தரும் சக்தியைப் போன்று வேறு எந்த லட்சியமும் தருவதில்லை. மனித வரலாற்றை பார்ப்போமேயானால் இப்படித்தான் எப்போதும் இருந்து வந்திருக்கிறது என்பதும் ஆன்மீக சக்திகள் அழிந்துவிடவில்லை என்பதும் நமக்கு தெரிய வரும். பயன் கருதும் கொள்கையின் அடிப்படையிலேயே மனிதர்கள் நல்லவர்களாகவும் ஒழுக்க சீலர்களாகவும் இருக்க முடியும் என்பதை நான் மறுக்கவில்லை. பயன் கருதும் நோக்கத்தை மட்டுமே கடைபிடித்து ஒழுக்க சீலர்களாகவும் நல்லவர்களாகவும் பலர் இந்த உலகில் இருந்திருக்கிறார்கள். ஆனால் உலகையே அசைப்பவர்கள், உலகம் முழுவதிலுமே ஒரு கவர்ச்சி சக்தியை பரவ செய்வது போல் வாழ்ந்தவர்கள், யாருடைய சக்தி ஆயிரக்கணக்கானோரின் உள்ளங்களில் வேலை செய்கிறதோ அவர்கள், யாருடைய வாழ்க்கை மற்றவர்களின் வாழ்க்கையில் ஆன்மீக தீயை கொழுந்து விட்டெறிய செய்கிறதோ அவர்கள், இவர்கள் அனைவருடைய பின்னணியிலும் ஆன்மீகம் ஒளிர்வதை நாம் எப்போதும் காண்கிறோம். அவர்கள் இந்த தூண்டு சக்தியை மதத்திலிருந்து பெறுகிறார்கள். ஒவ்வொரு மனிதனுக்கும் இயல்பாகவும் பிறப்பு உரிமையாகவும் உள்ள எல்லையற்ற ஆற்றலை அடைய உதவுகின்ற மிக உன்னதமான தூண்டு சக்தி மதம். குணத்தை உருவாக்குவதிலும் நல்ல சிறந்த அனைத்தையும் தருவதிலும் மற்றவர்களுக்கும் நமக்கும் அமைதியை அளிப்பதிலும் மிக உன்னதமான தூண்டு சக்தி மதமே. மதத்தை இந்த நோக்கத்திலிருந்துதான் நாம் ஆராய வேண்டும்.